நான் சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோ முடியறதுக்குள்ள என்னடா இது நமக்கு நடக்கிறது எல்லாமே அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்கதான் செய்யுது. ஓகேவா? சோ நம்ம எதுக்காக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம்? ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல? ஏங்க வாட்ஸ்அப் பாத்தியா நீ? வாட்ஸ்அப்பா? நீ என்ன மெசேஜ் எனக்கு அனுப்பலையே? அட மெசேஜ்ல நம்மளோட குரூப்ப பாரு. குரூப்பா? எந்த குரூப்? அதான் நம்மளோட ஃபேமிலி குரூப். ஃபேமிலி குரூப்பா? என் தேவதையை பொன்வாய் பேசும் தாரகையை இருக்கா? என்னமோ பண்ணி வச்சிருக்க. சும்மா இப்படி போட்டாதான் பிறந்த நாள்னு தெரியும். இந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நடக்காது. வாட்ஸ்அப் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட கான்டாக்ட் சிங்க் பண்ண தேவையில்ல, நம்ம அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களோட அக்கௌண்ட் கூட ஹைட் பண்ணி வைக்கலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியாமலே நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம். அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி சில ரிலேட்டிவ்ஸ் போவாங்க. நம்மளே தானா வந்து இன்ஸ்டாகிராம்ல விழுந்தாலும் நம்ம இருக்க வைக்கிறதுக்காக நம்ம மாமா பண்ற வேலை எல்லாம் இருக்கே, எல்லாத்தையும் ஓட்டு கேட்பான். கேட்டா இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன் சொல்லுவோம். டேட்டா கலெக்ஷன்னா எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒட்டி கேட்கிற பையன் தானே நீ. இப்ப கூட ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும் போல இருக்கு. நீ பாட்டு பாடுறியா? பார்க்கணும். எனக்கு மாட்டு கேக்குதே. உனக்கு எப்படி? எல்லாம் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். சப்போஸ் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அதான் ஒண்ணு வேணாலும் போயிட்டல, வை போன. காத்தடிக்கிறவங்க ரொம்ப அடி. அவங்க மனசு புரிஞ்சுக்காம போறவங்க விட்டாதான் மனசு புரிஞ்சுக்காது வருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல நீயா என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம மனசு புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட மனசு கொடுத்து அடி வாங்கிட்டு நம்ம அவ்வளவு நல்ல இங்க அவ்வளவு நல்லா இருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறப்ப இருந்துட்டே இருக்கணும்னு இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றானா, நம்ம இன்ஸ்டாகிராம தூக்கி தூர வச்சுட்டு படிக்கலாம்னு உட்கார்ந்தா கூட இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் பண்ணுவான். எப்படி தெரியுமா? நம்ம பசங்களுக்கு டைம் டேபிள் போடுற ஒரு பழக்கம் இருக்கு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் டேபிள் போட்டு படிக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், நாளைக்கு செகண்ட் சாப்டர், நாளைக்கு ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன். அப்பாடா 100க்கு 100 வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் உட்காருவாங்க. கண்டிப்பா படிச்சிடலாம். ஆனா முடியுதா? முடியாது. இவன்தான் இருக்கான்ல இன்ஸ்டாகிராம் பையன். இந்த டிங்குன்னு சத்தம் மனசுல கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? மூளை சொல்லும், இதெல்லாம் நீ கண்டுக்காத, அது ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் தானே, அதை பாட்டுக்கு அப்படியே விட்டுடு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், இது படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண. அப்புறம் நம்மளால டைம் டேபிள் கீப் அப் பண்ண முடியாது. புரியுது உனக்கு? என்னதான் இப்படி மூளை சொன்னா கூட மனசு சொல்லும், ஒரு நோட்டிபிகேஷன் தானே, என்ன ரிக்வெஸ்டோ பாப்போம், என்னன்னு தெரியலையே, ஒருவேளை ரிப்ளை வந்திருக்குமோ, சரி எடுத்து பாப்போமா. அந்த கியூரியாசிட்டிலேயே நம்ம பயம் விழுந்துருவான். சரின்னு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு என்ன இங்க படிக்கிறது இதுல ஏதோ உட்கார்ந்து முடியும். கொஞ்ச நேரம் தானே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இந்த சைக்கிள்ல நீ மாட்டிக்கிட்ட, நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்துட்ட, சரி அப்படின்னு நம்மளோட மூளை வந்து சரி கொஞ்ச நேரம் பாத்துட்டு போயிடலாம், கொஞ்ச நேரம் பாத்துட்டு படிக்கலாம் அப்படின்னு நம்மளோட மூளை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா ஒரு 11 மணிக்கு போன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 11:15 வரைக்கும் பாக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்து நோண்ட ஆரம்பிக்கும். 11:50 டீல். அதுக்கப்புறம் 11:20 ஆயிடும். என்னடா 11:20 ஆயிடுச்சு,
சரி அப்ப நம்ம 11:30க்கு பார்க்கலாம்ல அப்படின்னு நினைச்சு 11:30க்கு பார்க்கலாம்னு பார்த்தா 11:40 ஆயிடும். அப்புறம் சரி 11:45க்கு பார்க்கலாம்ல அப்படின்னு பார்த்தா மணி 12 ஆயிரும். அப்புறம் வயிற்று கடமுடன்னு சத்தம் கேட்கும், பசிக்கும், சாப்பிடுவேன், சரி எந்திரிக்கலாமா, சரி ஒரே ஒரு ரீல் அப்படின்னு ஆரம்பிப்பேன். மணி பார்த்தா 5 மணி ஆயிடும். எங்க இருந்து எங்க வந்த, நம்ம என்ன டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா நீ 4 மணி நேரமா ரீல்ஸ் தான் உட்காந்து நோண்டிட்டு இருப்ப. புரியுதா? நடந்திருக்குல்ல, உனக்கு நடந்திருக்குல்ல, எனக்கு நடந்திருக்கு. அதனால கேட்டேன். சரி இந்த படிக்கிறதுதான் விடுவோம். நம்ம நார்மல் நாள்லயே நல்லா படிக்க மாட்டோம். இதுல எங்க டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் போட்டு உட்கார்ந்து படிக்கிறது. சரி அட்லீஸ்ட் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவங்கெல்லாம் விட மாட்டாங்க. தூங்க விட்டுருவேன் அவங்க. எவ்வளவு பேரு பாத்துட்டு இருக்காங்க 9 மணிக்கு தூங்க போயிருக்கீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் இந்த கருமம் எதுவுமே இல்லாத காலத்துல இந்த ஸ்மார்ட் போன் எதுவுமே இல்லாத காலத்துல நான்லாம் 10 மணிக்கு தான் தூங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் போன் வந்துச்சு. இப்ப நான் எப்ப தூங்க போறேன் தெரியுமா? என் மேல தப்பு இல்ல. I was being manipulated by myself. ஓகே. சோ நீங்களும் அப்படிதான். இன்னைக்காவது கரெக்டா 10 மணிக்கு தூங்குனா நாளைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணா விட்ட ஸ்கெடியூல புடிச்சிடலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிப்போம். 10 மணிக்கு தூங்குறதுக்கு 9:30 மணிக்கு பெட்டுக்கு போவோம், படுப்போம். ஆனா தூங்குவோமா? சரி தூக்கம் வரல, ஒரு மாதிரி இருக்கு, சரி ஒரு ரீல்ஸ் பார்க்கலாமே, ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு போனை எடுப்பீங்க. ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. மணி பார்த்தா 2. மேல எங்க தூங்குறது? சரி 2 மணி வரைக்கும் முழிச்சுதான் இருந்திருப்போம். நாளைக்கு எப்படியும் சீக்கிரமா எந்திரிக்க போறது இல்ல. சோ ஒரு 3 மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுவோமே. நம்மள தூங்க விட மாட்டான், படிக்க விட மாட்டான், பாத்ரூம் கூட ஒழுங்கா போக விட மாட்டான். சரி அட்லீஸ்ட் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவன் வந்துரும். நெட்ஃபிளிக்ஸ ஓபன் பண்ணுவோம். அப்பாடா டைம் கிடைச்சிருக்கு, ஒரு படம் அட்லீஸ்ட் கண்டிப்பா பார்த்து முடிச்சிடணும். நிறைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டிருக்கோம், ஆனா என்ன பாக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தோமே, இந்த படம் நல்லா இருந்ததுன்னு அதை எடுத்து பார்க்கலாமா, ஆனா பேர் மறந்துட்டோமே, சரி இன்ஸ்டாகிராம்ல போய் அந்த ரீலை கண்டுபிடிச்சு என்ன படம்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல திரட்டி ஹேய் ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன நீ? தெரியலையே. என்ன படம் பாக்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி அந்த படம் பேரை சொல்ற ரீல்ஸ் தேடி போன நான் நீ இவ்வளவு நேரமா 2 hours தான் பாத்துட்டு இருந்தேன் நான் படம் பாக்கிறதுக்கு பதிலா. விடிஞ்சது. இவளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவீங்க, இல்ல சம் ஆப் ஓபன் பண்ணுவீங்க, எதுக்கு வந்தோன்னே தெரியாம வேற ஏதோ பார்க்க போயிருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே கம்மி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது, ஆனா என்னால ஒரு படத்தை கூட ஃபுல்லா முழுசா பார்க்க முடியல, ஒரு சீரீஸ கூட ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியல. ஏன் இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே ரெட் கலர்ல மேல ஒரு ரவுண்ட் ஐகான் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா ரெட்னா இப்பவே அர்ஜென்டா பார்க்கணும்னு அர்த்தமா, லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ரெட் கலர் நோட்டிபிகேஷன் சிம்பிளா வச்சுதான் நம்மள எல்லாம் கவர்றாங்க. படிச்சேங்க. இவனு மட்டும் இல்ல, நீங்க நானு ஏன் எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரு ஆப்பை திறப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா எதுக்கு இந்த ஆப்பை திறந்தேன் அப்படின்னு யோசிப்போம். நீங்க யோசிச்சிருக்கீங்கல்ல? ஏன் இப்படி மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. பிரெயின் ராட்னு ஒரு சைடு சொல்றாங்க, அதுக்கப்புறம் டூம் ஸ்க்ரோலிங்னு ஒருத்தர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டே பயமா இருக்கு. இந்த பிரெயின் ராட் டூம் ஸ்க்ரோலிங்ல இருந்து வெளியே வரலாம்னு நினைச்சு ஒரு யூடியூப் வீடியோ போய் பார்க்க போனா அந்த வீடியோல இருந்தே ஒரு 2 மணி நேரத்தை கழிச்சவனா நானு. சீரியஸ்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு இதுக்கே வழி தெரியல. ஆனா சீரியஸ் நோட், இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எனக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம்னா,
மைண்ட் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்குது, தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது மக்களே. அந்த கண்ணாடி வந்து சத்தியமா அது பவர் கண்ணாடி கிடையாது, ஆனா கண்ணு வந்து ட்ரை ஐஸ் வந்துருச்சு. ஒரு படத்தை ஒழுங்கா உட்காந்து எனக்கு ஃபுல்லா பார்க்க முடியல, அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நானே ஒரு கவலை நிலையில தான் இருக்கேன். இதுல உங்களுக்கு எங்க இருந்து நான் சோசியல் மீடியால இருந்து வெளியே வர்றதுக்காக ஐடியா கொடுக்க முடியும்? நீங்க எனக்கு ஐடியா கொடுத்துட்டு போங்க கமெண்ட்ல. நான் எனக்கு இந்த கண்ணு வலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால இருக்கவும் முடியல, என்னால சோசியல் மீடியால இல்லாமவும் பாருங்க வாய் கூட பேச வர மாட்டேங்குது எனக்கு. என்னால சோசியல் மீடியால இல்லாமலும் இருக்க முடியல, எனக்கு சோசியல் மீடியா இருந்தாலும் தலை வலிக்குது. இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸை பார்க்காமலும் இருக்க முடியல, பார்த்தா இன்னும் தலை வலிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருந்தா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நான் இது மாதிரி பண்ணேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக், subscribe for more videos like this. So